மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் யோவான் எழுந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்துல நம்ம விளக்கமாக நம்ம கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பிதாவின் அன்பை குறித்தும் கிறிஸ்துவையே நம்ம கனப்படுத்த வேண்டும், நித்திய ஜீவனுக்கு போகிற வழி என்ன என்பதை விளக்கமாக நம்ம தியானித்தோம். இன்றைய நாளிலோ தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவகுமாரனுடைய சத்தம், தேவகுமாரனாகிய கிறிஸ்து மகிமையோடு அவர் வரும் பொழுது அவருடைய சத்தத்தை எல்லாருமே மரித்தவர்கள் குழியில இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்போ கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிற இந்த காலம் அப்படின்னா கிறிஸ்து எப்படி பேசுவார்? அவர் வார்த்தைகளின் மூலமாக. கிறிஸ்துவின் வார்த்தையில எல்லாமே வல்லமை அடங்கி இருக்கிறது, ஜீவன் அடங்கி இருக்கிறது. அப்ப அவரே கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார், அவரே வார்த்தையாக வெளிப்பட்டார், அவரே ஜீவனாக வெளிப்பட்டார். அப்ப நல்ல மெய்ப்பனுடைய கிறிஸ்துவின் குரலை நம்ம கேட்கும் பொழுது நாம பிழைத்து கொள்ளுவோம். நம்முடைய ஆத்துமா சாகாதபடிக்கு, பாவத்திலேயே நம்ம மரிச்சிடாதபடிக்கு நம்ம பிழைத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம்மளை எப்படி விழத்தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவனுடைய வஞ்சனையில நம்ம தப்பித்து கொள்ளணும்னா குமாரனுடைய சத்தத்தை, கர்த்தருடைய ஆவியானுடைய சத்திய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல நம்ம பதித்து வைத்தாதான் சரியான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்ப அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிழைப்புக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்தும், அது நம்மளை காத்துக்கொள்ளும், அது நம்மை காப்பாற்றும் என்பதை நம்ம இங்கு கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரம் இல்ல, பிதாவானவர் எப்படி ஜீவனுடையவராய் இருக்கிறாரோ பிதாவானவர்ல எல்லாமே அடங்கி இருக்கு. அதே போல குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருக்குள்ளாய் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளாய் வெளிப்படும்படியாய் நாம குமாரனை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம நேற்று தினத்துல தியானித்தது போலவே மனுஷகுமாரன் நியாய தீர்ப்பு செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு நம்மளுக்கு செய்யாதபடி நம்மளுக்கு கடைசி நாட்களில நன்மை செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பை குமாரனாகிய கிறிஸ்து கொண்டு வருவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எழுந்திருக்கும் பொழுது நன்மை செய்தவங்க என்னத்தை அடைவாங்க? ஜீவனை அடைவாங்க. தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளும் நம்மை நியாய தீர்க்க போகிற கிறிஸ்துவுக்கு நாம செவி கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம விடுவிக்கப்படுவோம். நமக்கு நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளுவோம். ஒரு நாள் பக்கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதற்கு நான் என்ன கீழ்ப்படுகிறேன்? அப்படி கீழ்ப்படியல அப்படின்னா நம்ம ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய, எனக்கு தெரிந்த வார்த்தைகளில் நான் உண்மையாய் இருக்க, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல நான் முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணித்து வாழுகிறது, அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. உண்மையாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்குள்ளாய் ஜீவன் இருக்கும். ஏன்னா கிறிஸ்து தான் ஜீவன். அப்போ பாவத்தினால மரித்து போய் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது என்ன வரும்? ஜீவன் வரும்போது என்ன நடக்கும்? நம்முடைய ஆலோசனை அல்ல, நம்முடைய வாழ்க்கை நம்ம கரத்தில் அல்ல, முழுவதுமாய் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக கிறிஸ்துவை போல நம்ம நினைக்க, கிறிஸ்துவை போல காரியங்களை செயல்பட, அதே போல ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை போல நம்ம
பேச இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? ஜீவன் உள்ளவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நியாய தீர்ப்புக்கு நன்மை செய்தவர்களாக நம்ம ஜீவனை அடைகிற வழியில் பிரவேசிக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்து அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்திருக்கிறார். இப்போ நாம் இன்றைக்கு இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நித்திய இந்த மரித்தோர பாவத்தில் மரித்தோராய் நான் ஆண்டவரே என்னுடைய அப்பா ஆக்கினை தீர்ப்பு அடைந்து விடாதபடிக்கு நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள ஜீவ வழியில் நடக்க என் வாழ்க்கையை முழுவதுமாய் என்னுடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். ஒரு கப்பலில் ஒரு சுக்கானானது கப்பலை சரியாய் வழி நடத்துகிறது போல நானும் கர்த்தருக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே நன்மை செய்ய எனக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும். நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டித்தாரும். உம்மை பிரதிபலிக்க உம்மை போல நான் ஆண்டவரே அப்பா ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றும். நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற உண்மை, நீர் விரும்புகிற நீதியுள்ள வாழ்க்கை ஆண்டவரே நான் வாழ கர்த்தாவே எனக்கு கிருபை தாங்க, இரக்கம் தாங்க. மன்னான மனுஷன் ஆண்டவரே, நீர் என்று என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, நீர் என் வாழ்க்கையில ஜீவனாயிரும் ஆண்டவரே. அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் இந்த காலை வேளையில பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. உமக்குள்ளாய் ஜீவன் கொண்டு பலன் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.